90s காலகட்டத்துல கமல், ரஜினி இவங்க 2 பேரும் எப்படி சிட்டி சைடுல பயங்கரமா ஃபேமஸா இருந்தாங்களோ, அதே மாதிரி வில்லேஜ் சைடுல ராமராஜன் அண்ட் விஜயகாந்த் இவங்களுக்குன்னு சொல்லி ரசிகர் பட்டாளங்களே இருந்தாங்க. ஏங்க இப்ப வரைக்குமே வில்லேஜ் சைடுல பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா, முக்கியமா ஓடக்கூடிய பாடல்களே வந்துட்டு ராமராஜர் பாடல்களா இருக்கும், இல்லைன்னா விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்களா இருக்கும். சோ அப்படி அவங்க 2 பேருமே போட்டி போட்டு நிறைய படங்களை கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய பாடல்கள் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராமராஜர் அவருடைய இயக்குன படங்கள்ல எத்தனை படங்கள் ஹிட் ஆயிருக்கு, எத்தனை படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. ராமராஜ் அவர்கள் ஆரம்ப காலத்துல 10 படங்களுக்கும் மேல வந்துட்டு ஒரு சைடு ஆக்டரா நடிச்சிருக்காரு. அவருக்கு படங்கள் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு ஹீரோவா சரி ஒரு நல்ல ஒரு குட் கேரக்டருக்கு படம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருந்த டைம்ல தான் ஏன் நம்மளே வந்துட்டு ஒரு படத்தை இயக்க கூடாது அப்படின்னு அவர் பிளான் பண்றாரு, கதைகளை எழுதுறாரு, படங்களை இயக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த படங்களை பார்த்து மத்த இயக்குனர்களா நினைக்கிறாங்க, இவர் இந்த அளவுக்கு படங்கள் இயக்கும் போது ஏன் நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படங்களுடைய கதைகளை கொண்டு போய் ராமராஜ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் வந்துட்டு ஹீரோவாவும் அந்த படங்கள்ல நடிக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் படங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ண போவே பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் நல்ல சூப்பர் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்திலேயே 1 லட்சத்துக்கும் மேல வந்துட்டு அவர் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. ராமராஜர் அவருடைய கரியர்ல 1-2 படம் தான் ஹிட் கொடுத்துச்சு அப்படிலாம் இல்லைங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு. அதுலயும் அவருடைய கரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு படம் பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன். இந்த கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச வெறும் ராமராஜ் அவருக்கு மட்டுமே ஃபேம் வாங்கி கொடுக்காம அவர் கூட இணைந்து நடித்த கனகா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்புகள் செம்மையா குவிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டரான கங்கை அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோடைய பாடல்கள் வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்துட்டு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்க செந்தில் அண்ட் கவுண்டமணி இவங்களுடைய காமெடிகள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஹிட் கொடுத்துச்சு. இப்ப வரைக்குமே அந்த காமெடிகளுக்கோ இல்ல சரி கரகாட்டக்காரன் படத்தோடைய கதைகளுக்கும் சரி பாடல்களும் சரி பெரிய பெரிய ரசிக பட்டாளங்களே இருக்காங்க. 80s 90s காலகட்டத்துல ராமராஜன் அவர்களுக்கு ஈக்குவலா வந்துட்டு இன்னொரு ஆக்டரும் வலம் வந்துட்டு இருந்தாரு. அவர் தான் ஆக்டர் மோகன் அவர்கள். சோ இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய படங்கள்ல விட அந்த படங்கள்ல இருக்க பாடல்கள் வந்துட்டு பயங்கரமா ஹிட் கொடுத்துட்டு இருந்துச்சு. சோ இந்த பாடல்களுக்காகவே இவங்களுடைய படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டங்களும் அப்போ இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ மத்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக். இல்ல இது நம்ம நல்ல கதைகளை எடுத்து நல்லா சூப்பரா மாசா நடிக்கிறோம், ஆனா நம்ம படங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க மாட்டேங்குதே, ஆனா இவங்களுடைய படங்கள் என்ன இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்குது அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுடைய படங்கள்ல இருக்க பாடல்களுக்கு மக்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த காலகட்டத்துல டாப் ஹீரோக்கள்ல ஓரளவுக்கு இருந்தவங்க தான் ரஜினி அண்ட் கமல். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா கதைகளுக்கு தாண்டி பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய படங்களும் ஹிட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரங்கள்ல அந்த காலகட்டத்துல படங்கள்ல இசையமைக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் வந்துட்டு ரொம்பவே பேர் போனவரா இருந்தாரு. மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்பப்போ ஒரு ஹிட் கொடுத்திருந்தாலுமே அந்த காலகட்டத்துல தொடர்ந்து பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு இருந்தவர் தான் இளையராஜா அவர்கள். சோ இதுலயும் சில தகவல்கள் இருக்கு. இளையராஜா அவர்கள் பல படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது காசே வாங்காம வந்துட்டு இசையமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் பீக்ல இருக்கும்போது நிறைய படங்களுக்கு வந்து அதுவும் ராமராஜன் அவருடைய நிறைய படங்களுக்கு வந்துட்டு இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காங்க. சோ இளையராஜா அவருடைய பாடல்கள் இருக்கா அப்ப நான் படத்தை போய் பாக்குறேன் அப்படின்னு அவருக்கும் தனிப்பட்ட ஒரு கூட்டங்கள் இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்துல ராமராஜனுடைய படங்கள் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ராமராஜர் படங்கள்ல முக்காவாசி பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காதோ அப்பெல்லாம் வந்துட்டு அவர் படங்களை இயக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவருடைய படங்களை பாக்குற மத்த இயக்குனர்கள் எல்லாருமே சேர்ந்து ராமராஜர் அவர்களை ஹீரோவா வச்சு படங்கள் பண்ணுவாங்க. சோ அப்பவும் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் படங்கள் ஹிட்ல கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்படி அவர் கொடுத்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1985லயே ஏகப்பட்ட படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. அதுல முதல் படமா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுக்கிறாரு. பாண்டியன், இளவரசி, கவுண்டமணி போன்றவங்க நடிச்சிருப்பாங்க. கதை ஓரளவுக்கு இருந்தாலும் படம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடுச்சு. அதே மாதிரி 1985ல மருதாணி அப்படின்ற ஒரு படம் கொடுக்கிறாரு. பாண்டியன், சோபனா, கவுண்டமணி இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ராமராஜன் அவருடைய படங்கள்ல முக்காவாசி படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணிக்கு பெரிய பங்களிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு நட்புறவுல இருந்ததுனால நிறைய படங்களை தொடர்ந்து அவங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதே 1985ல ஹலோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாங்க. அந்த படத்துல சுரேஷ் அண்ட் ஜீவிதா இவங்க 2 பேரும் நடிச்சாங்க.
மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு படத்தை அடுத்ததா இயக்குறாரு. 1986ல இயக்குறாரு. அந்த படத்துல நிழல்கள் ரவி அண்ட் விஜி இவங்க 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 1986 அதே வருஷத்துல சோலை புஷ்பங்கள் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த படத்துல சந்திரசேகர் அண்ட் ஜீவிதா இவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அதே போல 1987ல வந்துட்டு ஒன்றிய எங்கள் ஜாதியே அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுக்குறாரு. இந்த படத்தை இவரே இயக்கி இவரே நடிக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்கை அமரன் அவர்தான் ஒரு மியூசிக். சோ அந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த பாடல்களுக்காகவே அந்த படத்தை எல்லாரும் போய் பார்த்தாங்க. சோ அந்த படத்தை ராமராஜ் அவர்கள் ஹீரோ நடிச்சாங்க. சோ அவருக்கு ஜோடியா நிஷாந்தினி நடிச்சாங்க. காமெடிக்காக வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் இருந்தாரு. இதே போல 1996ல அம்மன் கோவில் வாசலிலே அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்துல அவரும் நடிக்கிறாரு. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவங்க வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க. அதே மாதிரி 1996ல நம்ம ஊரு ராசா அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்திலையும் ராமராஜன் அண்ட் சங்கீதா இவங்க 2 பேர் தான் நடிக்கிறாங்க. அதே வருடம் 1996ல கோபுர தீபம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்குறாரு. அந்த படத்திலையும் ராமராஜன் அவர்கள் தான் ஹீரோவா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜோடியா வந்துட்டு சுகன்யா அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் எடுத்து 2001ஆம் ஆண்டு சீறி வரும் காலை அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்துல ராமராஜன் அபிதா இவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய படங்கள் வந்துட்டு அவர் இயக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் வாய்ப்பு கிடைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு. சோ பீக்ல இருந்த ராமராஜன் அவர்கள் அவர் அந்த டைம்ல இருக்கும்போதே நிறைய சம்பளங்கள் வாங்கி அவருடைய சொத்து குவிப்புகள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்கள் தமிழ் சினிமால பெரிய ஒரு கேப் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இது இந்த மாதிரி ஒரு ஆக்டரே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் 2024ஆம் அப்போ சாமானியன் அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்துட்டு கொடுக்குறாரு. அந்த படத்தோட டைரக்டர் ஆர் ராகேஷ் அவர்கள் இயக்குறாங்க. இந்த படத்துல வந்துட்டு முக்கியமான ரோல்ல வந்துட்டு ராமராஜ் அவர்கள் நடிச்சாலும் படம் அந்த அளவுக்கு போகவே இல்லை. சோ இந்த படத்துல அவருக்கு துணையா வந்து பாத்தீங்கன்னா ராதா ரவி அண்ட் MS பாஸ்கர் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. சோ இப்போ வரைக்கும் வந்துட்டு மேற்கொண்டு அவர் வேற எந்த படங்களும் பண்ணவும் இல்லை. நிறைய இன்டர்வியூஸ்ல அவருடைய படங்களை பத்தி அவர் நிறைய பேசுறாரு. சோ ராமராஜ் அவர்கள் இயக்கின படங்களா இருக்கட்டும் இல்ல அவர் இயக்கி நடித்த படங்களா இருக்கட்டும் எல்லாமே மக்களால பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு. சோ ஒரு 90s 80s காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோ தான் வந்துட்டு ராமராஜன் அவர்கள். அதுவும் இப்போ இருக்க 80s 90s காலகட்டத்துல இருக்க பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஹீரோனே நம்ம சொல்லிடலாம். சோ என்னைக்குமே தமிழ் சினிமால ராமராஜனுடைய படங்களா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் எப்பவுமே நீங்கா ஒரு இடம் பெற்றிருக்கும் என்றது உறுதியா சொல்லப்படுது. சோ இன்னைக்கு நம்ம ராமராஜ் அவருடைய கரியர் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.